அந்த பேட்டியினுடைய தம்ப்நெயில பாத்தீங்களா, மாட்டுமுத்திர கௌரி இருக்கானே மதன் கௌரி அண்ணாமலையை வந்து கையை எப்படி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இவன் வந்து கையை இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட் அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தது இந்த மொத்த பேட்டியவும் நாம வந்து ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலையும் மதன் கௌரியும் பல்லு போடாம மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறான்ல, அப்ப அவனை வந்து மாட்டுமுத்திர கௌரி தான் சொல்ல முடியும். உனக்கு ஏன்னா மயில் தெரியும் உனக்கு அண்ணாமலையை பத்தி? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன மயில் தெரியும்? உனக்கு பாஜகவுக்காக இந்த இந்துத்துவாக்காக பல கேஸ் வாங்கினவன புடிங்கி மாதிரி பேசுற. ராமர் கோவில் வந்து ஒரு மசூதி இருந்த இடத்துல கட்டுறதை பார்க்குறோம். ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு பாலிடிக்ஸ். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்க இவ்வளோ கேம்பெயின் பண்ணியிருக்கீங்க, என் மக்கள் எல்லாமே வந்து, ஆனால் இருக்கும் அதுக்கும் ஆக்சுவலாக நீங்க பண்ண கேம்பெயின்ல வந்து அது இன்வால்வ் ஆகல. ஆனால் வந்து அது நார்த் இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ணாமலையோட கேம்பெயின்ல அது இல்லையா? எங்க இல்ல? தஞ்சாவூர்ல ஒரு பாப்பா செத்து போகுது. அந்த பாப்பா பேர் லாவண்யா. நீங்க வந்து கட்டி விட்ட வந்து கதை என்ன? அந்த குழந்தை வந்து படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து இந்த பொண்ணை வந்து மதமாற்றம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அதனால அந்த பாப்பா வந்து விஷத்தை சாப்பிட்டுருச்சு. அப்படிதான் இவனுக்கு பண்ண பிரச்சனை. நான் அதுல அங்கதான் இருந்தேன். முதலா பார்த்தது நான் தான். முதலா போட்டோ எடுத்து போட்டது நான் தான். 2 நாள் அங்க கூட இருந்தது நான் தான். கூல் காஃபி குடிச்சிட்டு பேசினா மக்கள் நம்பிடுவாங்களானா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. டப்பார காத்துல பறந்து எஸ்டிடி பூத்துல போயிட்டு குத்துருச்சு சொருவணிச்சு நீ சொல்லுவ. அவனும் ஆமாண்ணா நான் பார்த்தேனா, ஆனா கடப்பார அப்படி வந்துச்சு மேல வந்துச்சுன்னா, ஆனா பின்னாடியே குத்துனுச்சுன்னா அவனும் சொல்லுவான். ஏன்னா நீ கொடுக்குற 10 லட்சம் ரூபாய் பணத்துக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவான். இது இதோட நிக்குமானா கிடையாது. அடுத்தது இன்னொரு யூடியூபரும் அண்ணாமலையை பேட்டி எடுக்க இருக்கிறார். யார் அந்த யூடியூபர்? இர்ஃபான் யூஸ். அவன் வந்து அண்ணாமலையை பேட்டி எடுத்து தன்னுடைய சேனல்ல வந்து பதில் போடுறதுக்கு ஆயத்தமா இருக்கார். அங்கேயும் பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு. மதுரையில லவ்ஜி காத்துங்கிறான். கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு வந்து கார் வெடிப்பு வந்து முஸ்லீம்லாம் இப்படிதான் பண்றாங்க, குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறான். இப்ப கூட பாருங்க, நீங்க நான் ஜெயிச்சா கோயம்புத்தூருக்கு என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வுத்துறையினுடைய ஆபீஸை நான் கொண்டுட்டு வருவேன், கிளை அலுவலகத்தை கொண்டு வருவேங்கிறான். அப்படின்னு என்ன முஸ்லீம்ஸை மிரட்டுறான். ஆர்எஸ்எஸ் ஓட டெக்னிக் இதுதான். புதுசா நம்மை சார்ந்த ஒரு யூடியூபரை வந்து உருவாக்குறதை விட, ஆனா நீங்க வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்களையோ இல்ல வந்து நடுநிலைன்னு சொல்லக்கூடியவங்களையோ நாம இந்துத்துவ சித்தாந்தம் சார்ந்து பேச வைக்கணும். அது இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட போய் சேரும். சரி அண்ணாமலை, உனக்கும் மூளைக்கு சம்பந்தம் இல்ல, ஓகே. அதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டா உனக்கு சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் வந்து மகாத்மா காந்திங்கிறான். மகாத்மா காந்தி எங்கெங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு தெரியல எனக்கு. இல்ல இது கூட தெரியாம அவர் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பாரு. சங்கல்ப்ல படிச்சா நீங்களும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணலாம். சங்கல்ப்னா என்னங்க? சங்கல்ப்ங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் இனுடைய 40-50 அமைப்புகள் இருக்கு. ஆர்எஸ்எஸ் க்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சங்கல்ப். ஏண்டா குஜராத்ல 2000 முஸ்லீமை கொல்லுவீங்க. பில்கிஸ் பானுன்னு ஒரு அக்காங்க, அவங்க சொல்ல போனா வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்கள வந்து ஓட விட்டு இவனுக்கு என்ன செஞ்சானுங்கன்னு தெரியும். இன்னைக்கு அவனுங்களை கூட வெல்ல விட்டானுங்க பாஜக கவர்மெண்ட். ஒரு மதத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க மாட்டுக்கறி தின்னவங்க எல்லாம் இவனுக்கு வந்து என்னென்ன செஞ்சானுங்கன்னு நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக மக்களுக்கு இடையே வந்து சாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுறதே வேலையா வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட இந்துத்துவ தீவிரவாதிகளை இந்துத்துவ மத வெறியர்களை மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்கு ஒரு செல்ல பிராணியா இருக்காரு BL சந்தோஷ். கர்நாடகாவில் வந்து ஒரு செல்ல பிராணியா இருக்காரு. அங்க அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை ஸ்ட்ராங் ஆகணும். டைட்டா நீ வந்து பாஜகவில் இருந்து வேலை பார்த்தா மக்கள் உடனே ஏத்துக்க மாட்டாங்க, காரி துப்பிடுவாங்க. அதனால அங்க வந்து ரஜினிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு, ஒரு பெரிய ஃபேம் இருக்கு. அது வந்து சினிமா அளவுல தான். ஸ்டெர்லைட்லயும் பெரியார பத்தி பேசி வாங்கின அடியில ரஜினி ஓடின ஓட்டத்துல ரஜினி எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு ஓட்டாப்ல ரஜினியை மக்கள் ஏத்துக்கல. ரஜினி வந்து பொலிட்டிக்ஸ் குள்ள வரல, நம்ம நேரடியா பாஜகவுள்ளே வந்துடலாம் அப்படின்னு தான் பாஜகவுள்ள வந்தாரு. பாஜகவுள்ள வந்த உடனே மாநில துணைத் தலைவர், MLA சீட்டு, மாநில தலைவர். எப்படின்னா RSS சித்தாந்தத்தால RSSல வந்து டிராவல் பண்ணதுனால, சங்கல்ப்ல படிச்சதுனால, RSS சித்தாந்தத்துக்காகவே வாழ்ந்ததுனால இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை உட்கார்ந்து. சிவகுமார்ங்கிறவர் வந்து அண்ணாமலையினுடைய சொந்த அக்காவினுடைய புருஷன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகுமார் எப்படி இருந்திருக்காருன்னா, கரூர்ல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு, ஓட்டுறதுக்கு ஒரு பைக். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சிவகுமார் பங்களா மாதிரி வீடு கட்டி அதுல வசிக்கிறாராம். 6 கார், புது கார் வச்சிருக்காரு. 2021 அரவாக்குறிச்சியில எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற பிரஷர் வந்து கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜகவுல தரப்படுது. அப்ப ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயின்னு சொல்லி 15 கோடிக்கு மேல அன்னைக்கு இருந்த அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பணத்தை செலவு செய்றாங்க. செல்லூர் ராஜு கூட சில பேட்டியில இந்த விஷயங்களை வந்து கக்கியிருப்பாப்ல. டோக்கன் நம்பர் 110 சொல்லு.
ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏன் ஜி? எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் 110 கவுண்டர் நம்பர் 4க்கு போ. டோக்கன் நம்பர் 110. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அரசியல் தலையிடும் அப்படின்ற ஒரு குட்டி ப்ரமோ வீடியோவோட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மதன் கௌரி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை வெளியிட்டு நாம் அரசியல் பேசணும், அரசியலை விட்டு வெளியே தள்ளி நிற்கக்கூடாது, அதனால் டாப் 10 லீடர்ஸை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்களை நான் உங்களுக்காக பேட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு மதன் கௌரி அறிவித்திருந்தார். அந்த வகையில் இன்றைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலையை மதன் கௌரி ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கின்றன, இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அண்ணாமலையினுடைய மைத்துனர் சிவகுமார், அண்ணாமலையினுடைய அக்காவை திருமணம் செய்து கொண்ட சிவகுமார் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக உருவெடுத்திருக்கின்றார். அதனுடைய பின்னணி என்ன, இந்த விவகாரங்கள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் பிரதர். அண்ணாமலை மதன் கௌரி பேட்டி, அந்த பேட்டியை பார்த்தீங்களா நீங்க? அந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அண்ணாமலை வழக்கமாக பத்திரிகையாளர்களை எப்படியெல்லாம் பேசுவார், எப்படியெல்லாம் டீல் பண்ணுவார் அப்படின்றதுக்கு முற்றிலும் மாறாக ஒரு சாந்த சொரூபியாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருப்பவராக அண்ணாமலை அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அந்த பேட்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பேட்டியினுடைய தம்ப்நெயில பாத்தீங்களா? பார்த்தேன். மாட்டுமூத்திர கௌரி இருக்கானே மதன் கௌரி, அண்ணாமலை கையை இப்படி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இவன் கையை இப்படி வச்சு இப்படி வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட் அப்படிதான் இருந்துச்சு. அடுத்தது இந்த மொத்த பேட்டியவும் நாம ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலையும் மதன் கௌரியும் பல்லுப்படாம மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை கேட்கறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை இதே மாதிரி தான் உதயநிதியோட பேட்டியை பல்லுப்படாம செஞ்சதாக அண்ணாமலை சொன்னதை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்றதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ல, தப்பு இல்லை ஒண்ணு. அடுத்தது நீங்க சொன்னீங்க பத்திரிகையாளர்கிட்ட அண்ணாமலை கோபப்படுவாரு. ஆமா, நீங்க அண்ணாமலை லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்டா கோபப்பட தான் செய்வாரு. இவன் லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்கல. அவன் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான். நமக்கு சோர்ஸ் சொன்னது என்னன்னா, மதன் கௌரிக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து அண்ணாமலையை பேட்டி எடுக்க வச்சு மதன் கௌரியை அந்த அதாவது மதன் கௌரியோட சேனல்ல போட வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் உக்காரணும் அப்படின்னா ஒரு நியாயத்துக்காகவாது, என்னடா இவ்வளோ, அதாவது பார்க்குற மக்கள் காரி துப்பாமல் இருக்கணும்னா ஒரு கேள்வியாவது நீங்கள் நியாயமாக கேட்கணும். அப்படி நியாயமாக கேட்டுட்டா தான் அண்ணாமலை ஜிவ்வுன்னு கூட ஆயிடுவானே. ஏன் பதில் தெரியாதனால சூடாகிறாரா, இல்லை தப்பான கேள்வினால சூடாகிறாரா? பதில் தெரியாது. இன்னொன்று அவங்க பண்ணுற தப்பை தான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அந்த இடத்துல என்னடா பண்ணலான்னா, ஆர்எஸ்எஸோட டெக்னிக் இதுதான். என்னன்னா, நம்ம உள்ளே இருக்கும் பொழுதே என்ன பிளான் செய்யப்பட்டதுன்னா, புதுசாக நம்ம பக்கம் நமக்காக நம்மை சார்ந்த ஒரு யூடியூபரை உருவாக்குறத விட அது ஒரு பக்கம் தேவை. ஆனால் நீங்கள் அந்த பக்கம் இருக்கிறவங்களையோ இல்லை நடுநிலைன்னு சொல்லக்கூடியவங்களையோ இல்லை அரசியல் அல்லாமல் வேறு துறைகளில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை நாம் இந்துத்துவ சித்தாந்தம் சார்ந்து பேச வைக்கணும். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட டெக்னிக் இது. இதன் சார்ந்து பல விஷயங்களை நானே உங்கள் இதில் பேசியிருப்பேன். நான் இதெல்லாம் மையப்படுத்தி இன்னைக்கு யாருக்குடா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கா, அதாவது இன்னைக்கு யாருக்கு ரீச் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விக்கிபீடியாவை பார்த்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேர் தான் மதன் கௌரி. அவனை நான் எப்படி சொல்லுவேன்னா, மாட்டுமூத்திர கௌரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறான்ல, அப்ப அவனை மாட்டுமூத்திர கௌரி தான் சொல்ல முடியும். அப்படி அதனால தான் அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் மத்தியில் கோபத்தை காமிச்சாலும் இங்கே பல்லுப்படாமல் செய்யும் பொழுது அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக அப்படியே சாந்தமாக, ஏதாவது இவர் ஊத அவர் ஆட, அவர் ஊத இவர் ஆட, இதுதான் அந்த பேட்டி. இதோட நிற்குமானா கிடையாது. அடுத்தது இன்னொரு யூடியூபரும் அண்ணாமலையை பேட்டி எடுக்க இருக்கிறார். யார் அந்த யூடியூபர்? இர்ஃபான் வியூஸ் அப்படின்னு சாப்பாடெல்லாம் ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருப்பான்ல, இர்ஃபான் ஒருத்தர் இருப்பார். அவன் அண்ணாமலையை பேட்டி எடுத்து தன்னுடைய சேனலில் போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அங்கேயும் பேச்சுவார்த்தை
முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து அந்த பேட்டிக்குள்ளே பேசுவோமே, தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வரமாட்டேங்குது, காமராஜர் ஆட்சியில் தான் வந்து அணைகள் கட்டப்பட்டது, அதற்கு பிறகு வந்து அணைகள் வந்து கட்டப்படலை அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஆட்சியில் தான் வந்து 18,000 பள்ளிக்கூடங்கள் வந்து திறக்கப்பட்டது அப்படின்னு இப்படி பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் கலைஞர் என்ன செஞ்சார், அண்ணா என்ன செஞ்சார், அதற்கு பிறகு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சார், ஜெயலலிதா இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே போக மாட்டுறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு திராவிடம் வேணான்றாரு. அண்ணாமலைலாம் வந்து எப்படி தான் வந்துங்க, நிறைய பேர் இன்னைக்கு வந்து சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படிப்பட்ட தற்கூரி வந்து ஐபிஎஸ் எப்படி வந்து பாஸ் பண்ணான்னு தெரிலன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட தற்கூரி 10ஆம் கிளாஸாக எப்படா பாஸ் பண்ணான் அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா அதாவது பதர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே பண்ண விட மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க பதர், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்டினுடைய சிஎம்ஆர் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 6,500 கோடி ரூபாய் நம்ம கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி வந்துச்சு, அந்த கம்பெனியை பல்வேறு விதங்களில் மிரட்டி அந்த கம்பெனியை பாஜக வந்து குஜராத்துக்கு போக வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேயே அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உடையுது. அப்போ இதுக்கு யாரா காரணம்னா பாஜக தான் வந்து காரணமாக இருக்குது. ஒன்று. அடுத்தது, காமராஜர் காலத்தில் வந்து அணைகள்லாம் கட்டினாருங்க, அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிகளில் அணைகள்லாம் கட்டலை அப்படின்னு இந்த அண்ணாமலை சொல்கிறான். காமராஜர் காலத்தில் அணைகள் கட்டினாங்கன்னா கட்டினாங்க, அது யாரும் இல்லைன்னு சொல்லலை. அதன் பிறகு கருணாநிதியினுடைய ஆட்சியில் வந்து 43 அணைகள் கட்டியிருக்காங்க. இதை வந்து பதர் அந்த வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர், இன்னைக்கு வந்து பதர் நீர்வளத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய துரைமுருகன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு பேரோட, எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அணைகளை நாங்கள் கட்டியிருக்கோம், குறிப்பாக திமுக ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் எந்தெந்த காலகட்டத்தில் எத்தனை அணைகள் கட்டியிருக்கோம் அப்படின்னு மொத்தம் 43 அணைகளுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. அடுத்தது வந்து பள்ளிக்கூடங்கள் கேட்டீங்க, பள்ளிக்கூடங்கள் ரைட்டு, அதுலேயே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி காமராஜர் காலத்தில் 18,000 ஸ்கூல்ஸ் இது பண்ணாங்க, அதில் 12,000 ஸ்கூல்ஸ் வந்து மூடப்பட்ட ஸ்கூல்ஸை வந்து இவர் ஓப்பன் பண்ணார், மீதி இருக்கக்கூடிய 6,000 ஸ்கூல்ஸை வந்து இவர் புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணார். சந்தோஷம், ஏற்றுக்கிறேன், சரி ஓகே, அதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த 12,000 பள்ளிகள் மூடப்பட்ட பள்ளிகளை இவர் வந்து இப்போ திறந்ததா சொன்னால, இந்த 12,000 பள்ளிகளை யார் மூடுனா? ராஜாஜி மூடுனா. ஆமாம், குலக்கல்வி திட்டம். அந்த 12,000 பள்ளிகளை முதல்ல யார் கட்டுனா? யாரு? நீதி கட்சி கட்டுது. ஓகே. அந்த நீதி கட்சி யாரு? அதான் தீகா. அப்ப யாரா கட்டினா? திராவிடம் தான் கட்டுனுச்சு. அப்ப யாரா படிக்க வச்சா? திராவிடம் தான் படிக்க வச்சிச்சு. அப்ப அதெல்லாம் நீ பேசணும், ஏன்னா உனக்கு மண்டையில இருந்தா தானே நீ பேசுவ. சரி அண்ணாமலை, உனக்கும் மூளைக்கு சம்பந்தம் இல்லை, ஓகே, அதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டா உனக்கு சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் வந்து மகாத்மா காந்திங்கிறான். மகாத்மா காந்தி எங்கெங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு தெரியல எனக்கு. இல்ல, இது கூட தெரியாம அவர் வந்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருப்பாரு. சங்கல்ப்ல படிச்சா நீங்களும் ஐபிஎஸ் பாஸ் பண்ணுவீங்க. சங்கல்பனா என்னங்க? சங்கல்புங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய, இப்ப ஆர்எஸ்எஸ் கீழே வந்து ஒவ்வொருன்னு இருக்குல்ல. ஆமா. அதாவது பிரதர், ஆர்எஸ்எஸ்க்கு கீழே விவசாயத்துக்குன்னு ஒரு அணி இருக்கு, அரசியலுக்குன்னு ஒன்று இருக்கு, அதுதான் பாஜக. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர்களுக்குன்னு ஒன்று இருக்கு, இந்து மதத்துக்குன்னு ஒன்று இருக்கு, மொத்தம் வந்து 48-50 அமைப்புகள் இருக்கு. அதுபோல ஆர்எஸ்எஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சங்கல்ப். ஓகே. ஓ, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங். இந்தியாவில் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்லாம் இருக்காங்கல்ல, அதற்கு வந்து அந்த சார்ந்த எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு இவனுக்கு ஒரு வந்து கோச்சிங் சென்டர் வச்சிருக்கானுங்க, அதுதான் சங்கல்ப். அதில் யாரெல்லாம் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி அப்படின்னா அமித்ஷா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்என் ரவி, கவர்னர் ஆர்என் ரவி, ரம்மி ரவி, இதுக்கு யாரா வந்து ஹெட்டாக இருக்கான்னு பார்த்தா அமித்ஷா பேர் தான் ஹெட்டாக இருக்கான். சங்கல்ப் அதில் படித்தவன் தான் மேக்ஸிமம் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸாக வந்துட்டு இருக்கானுங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம சித்தாந்தம் கொண்டவனை கொண்டு போய் உட்கார வைக்கணும். இது வந்து இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இப்போ வரைக்கும். அப்படி உண்மையிலே சொல்கிறேன் பிரதர், படிக்காதவங்கன்னா ஒன்றும் வந்து கேவலமானவங்க இல்லை, நம்ம வந்து உண்மையை உடச்சி பேசணும். அண்ணாமலை வந்து பிரதர் படிப்பில் ரொம்ப வீக்கு, அவன் பாஸ் பண்ணி ஐபிஎஸ் ஆனானா அது காரணம் சங்கல்ப். அவர் அந்த பேட்டியில் இன்னொரு விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களோட ரூட் லெவலில் வேலை செய்யணும்னு விருப்பப்பட்டேன், அதனால தான் நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணேன்,
ரிசைன் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி ரூட்ஸ் லெவலில் கீழே அடிமட்டம் வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து வேலை செஞ்சேன், திடீர்னு பாஜகவில் இணைஞ்சேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவருக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி. அது உண்மையா? இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து ஆக்சிடென்டல் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறாரு. இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை வந்து ரஜினி வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன், அவர் ஒரு நல்ல ஹியூமன், அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் செட் ஆகல, அதனால் அவர் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நான் அங்கேருந்து திரும்ப இங்கே பாஜகவில் வந்தேன். இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, நாம் ஒரு வேலையை விட்டுட்டு வந்தோம்னா, அண்ணா இங்கே வாங்கின போகலாம், அண்ணா அங்கே வாங்கின போகலாம், அண்ணா இதை பார்க்கலாண்ணே, அண்ணா இதை செய்யலாண்ணே, அப்படி என்னை வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்படி கொண்டு வந்து பிஜேபிக்கு தலைவராக ஆக்குவாங்களா? பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ல எழுதப்படாத ஒரு விதி, ஏன் எழுதப்பட்ட விதினே சொல்லலாம், ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரமான கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன் உட்கார வைக்க மாட்டாங்கன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல கேம்ப் முடிச்சிருக்கணும், அதாவது முகாம் முடிச்சிருக்கணும், ஷாகாக்கள் வந்து ரெகுலராக போயிருக்கணும், ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்புல நீங்கள் இருந்திருக்கணும், நீங்கள் ஆர்எஸ்எஸ் கூட கலப்பணி செஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இப்படிப்பட்ட முக்கியமான பொறுப்புகளில் உட்கார வைக்கப்படுவார்கள். இது உண்மை. நீங்க கட்சியில ஒருத்தர் சேர்றான் அப்படின்னா, கட்சியில முதல்ல சொல்றது என்னன்னா, சங்கத்துல முதல்ல வச்சுக்கணும், சங்கம் சொல்றதை செய்யணும், சங்கம் சொல்றதை கேட்கணும், சங்கத்தோட முகாம் முடிக்கணும், சங்கத்துக்காக போகணும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மாவட்ட அளவில் ஒருத்தனை பொறுப்புல போட்டாலே இவன் சங்கத்துல என்ன கேம்ப் முடிச்சிருக்கான், இவன் வந்து எத்தனை ஷாகா போயிருக்கான், எத்தனை ஷாகாவை உருவாக்கி இருக்கான், இவனுக்கு எப்படி இந்த பொறுப்பை கொடுக்க முடியும் அப்படிங்கிற சண்டை கட்சிக்காரங்களுக்குள்ளே வரும். எங்க மாவட்ட அளவுலேயே வரும். ஒரு மாநில தலைவராக ஒருத்தனை எப்படி பேசுறாரு, உடனே இவர் வந்தாராம், வேலை இவர் அங்கே இருந்தாராம், இவருக்கு அந்த வேலை பிடிக்கலையா, பயங்கர ப்ரெஷரா, அதை விட்டுட்டு வந்தாராம், மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சாராம், கீழே இறங்கினாராம். அங்க இருந்து பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துச்சு? பேக்ரவுண்ட்ல என்னன்னா, அண்ணாமலை அதாவது சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பிராணி வச்சுக்கலாம். அடுத்தது ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலாவாக இருக்கக்கூடிய சங்கல்பு மூலியமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு, அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டு போய் உட்காரணும். அதன் ரீதியாக அண்ணாமலை அங்கே போய் உட்கார வைக்கப்படுறாரு. அங்க ஆமா, அங்க வந்து பதர் இவங்களுடைய வளர்ப்பு தந்தையை சந்திக்கிறாரு. தன்னுடைய வளர்ப்பு தந்தைக்கு ஒரு செல்ல பிராணியா இருக்காரு பிஎல் சந்தோஷ், கர்நாடகா. ஆமாம், அங்கே வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு செல்ல பிராணியாக இருக்கார். அங்கே அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த பதவியை விட்டு வந்து திரும்ப தமிழ்நாடு வந்து ஒரு சிம்பத்தியை வந்து இடையில ரஜினியை சொல்றாரு, ரஜினி இவரை ஃபோன் பண்ணி வர சொன்னாருன்னு. ஸ்ட்ரைட்டா நீ வந்து பாஜகவில் இருந்து வேலை பார்த்தா மக்கள் உடனே ஏற்றுக்க மாட்டாங்க, காரி துப்பிடுவாங்க. அதனால அங்கே வந்து ரஜினிக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு, ஒரு பெரிய ஃபேம் இருக்கு, அது வந்து சினிமா அளவில் தான் இருக்கு. அப்ப ரஜினி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ரஜினி கட்சியில ஒரு வந்து ஐபிஎஸ்ஸாக வேலை பார்த்தவர் வந்து அந்த வந்து கட்சியில இருந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு. அப்படி ரஜினி கட்சி மூலியமா அந்த பக்கம் வரணுங்கிறது இவங்க நோக்கம். ஆனால் ரஜினி வந்து பார்த்தா ஸ்டெர்லைட்லையும் பெரியாரை பற்றி பேசி வாங்கின அடியில் ரஜினி ஓடின ஓட்டத்தில் ரஜினி எனக்கு அரசியலே வேணாம்னு சொல்லிட்டு ஓட்டாப்பில் ரஜினியை மக்கள் ஏற்றுக்கல. நீ எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நீ சினிமாவில் தானே சூப்பர் ஸ்டாரு, ரியல் லைஃபுக்கும் உனக்கு வந்து சம்பந்தம் கிடையாதா, நீ வந்து தெரியாமல் வளராதரா அப்படின்னு ரஜினியவே தமிழ்நாடு மக்கள் வந்து ஏற்றுக்காத காரணத்தினால், அதாவது ரஜினி வந்து பொலிட்டிக்ஸ்குள்ளே வரல. அப்போ அண்ணாமலை வர வழி இல்லாமல், சரி நம்ம அந்த ரஜினியை வச்சு நம்ம அந்த வந்து சுற்றி வளைச்சு பூச்சாண்டிலாம் காட்ட வேணாம், நம்ம நேரடியாக பாஜகக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு தான் பாஜகக்குள்ளே வந்தார். பாஜகக்குள்ளே வந்த உடனே மாநில துணைத் தலைவர், எம்எல்ஏ சீட்டு, மாநில தலைவர். எப்படின்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் ஆர்எஸ்எஸ்ல வந்து டிராவல் பண்ணதுனால, சங்கல்பில் படித்ததுனால, ஆர்எஸ்எஸ்க்காகவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்காகவே வாழ்ந்ததுனால இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. இப்போ இதில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த பேட்டி எடுத்த மதன் கௌரி அந்த பேட்டியினுடைய இறுதியில் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, வட இந்தியாவை, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்றது வந்து ஒரு ஹிந்து பாலிடிக்ஸ் பண்ணுது, அது மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுற ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் அதனாலேயே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல, ஹிந்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வி வந்து சரியா? ஒன்று தான் பிரதர், டே மதன் கௌரி, ஏதோ வந்து விக்கிபீடியாவை பார்த்தியா வீடியோ பேசுனியான்னு வச்சுக்கி, இந்த இதெல்லாம் வைப்பாங்களா, லேகியை வைப்பாங்களே, நீ அந்த மாதிரி தான் போடுவ, வீடியோவே போடுவா, அதோட வச்சுக்கி, தேவையில்ல சீரியஸான விஷயத்தெல்லாம் தொடாது.
உனக்கு என்ன மயில் தெரியும் உனக்கு அண்ணாமலையை பத்தி? நான் கேட்கிறேன், உனக்கு என்ன மயில் தெரியும் உனக்கு? இந்த பாஜகவுக்காக இந்த இந்துத்துவாக்காக பல கேஸ் வாங்கினவன் நான். பெரிய புடிங்கி மாதிரி பேசுற. அண்ணாமலையோட கேம்பெயின்ல அது இல்லையா? எங்க இல்ல? தஞ்சாவூர்ல ஒரு பாப்பா செத்து போகுது. அந்த பாப்பா பேர் லாவண்யா. அந்த குழந்தைக்கும் அந்த இவனுக்கு வந்து கட்டி விட்ட வந்து கதை என்ன? அந்த குழந்தை வந்து படிக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து இந்த பொண்ணை வந்து மதமாற்றம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. அதனால அந்த பாப்பா வந்து விஷத்தை சாப்பிட்டுருச்சு. அப்படிதான் இவனுக்கு பண்ண பிரச்சாரம். நானும் அதுல அங்கதான் இருந்தேன். அந்த குழந்தைய முதலாக ஜிஹெச்ல போய் போட்டோ எடுத்து போட்டவே நான் தான். இன்னைக்கு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர் மெடிக்கல் கல்லூரியில அந்த குழந்தை இறந்ததும் முதலா போனது நான் தான். அதாவது எதன் சார்பான இன்ஜாக்க ஆர்எஸ்எஸ் சார்பா முதலா போனது நான் தான். முதலா பார்த்தது நான் தான். முதலா போட்டோ எடுத்து போட்டது நான் தான். 2 நாள் அங்க கூட இருந்தது நான் தான். குழந்தை இறந்ததுக்கு காரணம் இவங்களோட வந்து ஃபேமிலி பிரச்சனை, சிட்டி டார்ச்சர். இதான் உண்மை. இதை வந்து இவனுக்கு வந்து எப்படி மாத்துறானுங்க? யாரு? அண்ணாமலை எப்படி மாத்துற? இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ல கொடுக்குறான். அண்ணாமலை இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ல கொடுத்து ஒரு இந்து பொண்ணை கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து மதம் மாற்றுறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒண்ணு, மதுரையில லவ் ஜிகாத்துங்கிறான். சாதாரண லவ் விஷயத்த அவன் என்ன சொல்றான்? லவ் ஜிகாத்துங்கிறான். கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு வந்து கார் வெடிப்பு வந்து முஸ்லீம்லாம் இப்படிதான் பண்றாங்க, குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறான். இப்ப கூட பாருங்க, நீங்க நான் ஜெயிச்சா கோயம்புத்தூருக்கு என்ஐஏ, அதாவது தேசிய புலனாய்வுத்துறையினுடைய ஆபீஸை நான் கொண்டுட்டு வருவேன், கிளை அலுவலகத்தை கொண்டு வருவேங்கிறான். அப்படின்னா என்ன? முஸ்லீம்ஸை மிரட்டுறான். இப்படித்தானா பண்ணுவேன்னு சொல்றான். ஒரு சமுதாயத்துக்கு எதிராக, ஒரு மதத்துக்கு எதிராக இவ்வளவு வேலை பார்த்திருக்க அண்ணாமலை கிட்ட போய் இவன் பல்லு படாம கேட்கிறான், நார்த்தில் நடக்குது, ஆனா அது உங்களோட கேம்பெயின்ல நடக்கல. இல்ல அது மட்டும் இல்லையே, பெரம்பலூர்ல உங்க ஊர்லயே அந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில், அந்த கோயில்ல ஒரு பிராமின் இடிக்கிறான். அதை கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் கோயிலை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவனுங்க வசூலை போட்டு அங்க கலவரத்தை தூண்டுற வேலையை. இன்னும் அந்த ஊர்ல கிறிஸ்டினே இல்ல. பிரதர், ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் பேசினேன். ஏன்னா அவனுக்கு அப்படிதான் என்கிட்டயும் சொன்னானுங்க, நானும் பேசினேன். மதம் மாற்றம் செய்வதற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் காரணத்தினால் கிறிஸ்துவ மிஷினரிகளால் இடிக்கப்பட்ட நமது வந்து பாரம்பரியமான கோவில், அப்படிதான் நாங்க பேசி கிளப்பணும். ஆனா கடைசியா தான் தெரியுது, இடிச்சவன் ஒரு பிராமணன், அவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு இது அப்படிங்கிறது எனக்கே வந்து கடைசியா தான் வந்து எனக்கே கடைசியா தான் தெரிய வந்துச்சு. அந்த கோவில் பிரச்சனையில கூட கார்த்திக் கோபிநாத்தை பல பிசினஸ் மேன்ட்ட வந்து இன்ட்ரோ பண்ணி அங்க வந்து கார்த்திக் கோபிநாத் வந்து அந்த கோவில் கட்டுற ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு முதன்மை காரணமா இருந்தவன் அண்ணாமலை. மதன் கௌரி வந்து எப்படிலாம் வந்து பொய் பேசுவாங்கிறதுக்கு அவனோட இதை வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ அவன் கேட்குறான், கேள்வியிலே கேட்குறான், இந்த மாதிரி வந்து மசூதி இந்த இடத்துல வந்து கோவிலை கட்டினாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா இவனே இந்த சம்பவம் சார்ந்து பேசும் பொழுது ஒரு வீடியோவில் இவனே சொல்றான். என்ன சொல்றான்னா, அந்த மசூதிக்கு முன்னாடி அங்க வந்து கோவில் தான் இருந்துச்சு அப்படின்னு தொல்லியல் துறை கூட வந்து கோர்ட்ல வந்து சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவனே சொல்றான். ஆனா ராமர் கோயில் தீர்ப்புல வந்து அப்படி எந்த விதமான வாசகமும் கிடையாது. அதாவது மசூதிக்கு முன்னாடி இங்க கோவில் தான் இருந்துச்சுன்னு தொல்லியல் துறை கொடுத்ததா எந்த விதமான வாசகமும் ராமர் கோயில் தீர்ப்புல முதல்ல கிடையாது. அப்ப இவன் எவ்வளவு போய் பேசுறான் நீங்க பாருங்க. நீங்க பாஜக கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இவர் வந்து கூல் காஃபி தான் குடிப்பாராம். கூல் காஃபி குடிச்சிட்டு பேசினா மக்கள் நம்பிடுவாங்களான்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அதே அண்ணாமலை கேட்கிறவ மதன் கௌரியா இருந்தா டப்பார காத்துல பறந்து எஸ்டி பூத்துல போயிட்டு குத்துனுச்சு சொருவுனுச்சு நீ சொல்லுவ. அவனும் அண்ணா ஆமாண்ணா நான் பார்த்தேண்ணா, ஆனா கடப்பாறை அப்படி வந்துச்சு மேல வந்துச்சுண்ணா, ஆனா பின்னாடியே குத்துனுச்சுன்னா அவனும் சொல்லுவான். ஏன்னா நீ கொடுக்குற 10 லட்ச ரூபா பணத்துக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. ஏண்டா குஜராத்ல 2000 முஸ்லீமை கொல்லுவீங்க, மணிப்பூர்ல குக்கியின மக்கள்ல வந்து பெரும்பாலான மக்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொள்ளுவீங்க. பில்கிஸ் பானுன்னு ஒரு அக்காங்க, அவங்க இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அவங்கள வந்து ஓட விட்டு இவனுக்கு என்ன செஞ்சானுங்கன்னு தெரியும். இன்னைக்கு அவனுங்களை கூட வெளில விட்டானுங்க பாஜக கவர்மெண்ட். இப்படி ஒரு மதத்துக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க மாட்டுக்கறி தின்னவங்கலாம் உனக்கு வந்து என்னடா செஞ்சானுங்கன்னு நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக மக்களுக்கு இடையே வந்து சாதி கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுறதே வேலையா வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட இந்துத்துவ தீவிரவாதிகளை, இந்துத்துவ மத வெறியர்களை மக்கள் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அடுத்ததாக அண்ணாமலையினுடைய மைத்துனர் சிவகுமார், அவர் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவா உருவாயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அவர் என்ன பண்றார், என்ன நிலையை இன்றைக்கு அடைந்திருக்கிறார்?
பெதர் சிவகுமார்ங்கிறவர் வந்து அண்ணாமலையினுடைய சொந்த அக்காவினுடைய புருஷன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிவகுமார் எப்படி இருந்திருக்காருன்னா கரூர்ல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காரு, ஓட்டுறதுக்கு ஒரு பைக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சிவகுமார் பங்களா மாதிரி வீடு கட்டி அதுல வசிக்கிறாராம், 6 கார் புது கார் வச்சிருக்காராம். ஓகே, எப்படி? இதுதான் மக்களும் கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்கணும். இப்போ அண்ணாமலை 2021 அரவாக்குறிச்சியில் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அண்ணாமலைக்கு வந்து எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜகவில் தரப்படுது. அப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாயின்னு சொல்லி 15 கோடிக்கு மேலே அன்னைக்கு இருந்த அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பணத்தை செலவு செய்கிறாங்க. இதை வந்து செல்லூர் ராஜு கூட சில பேட்டியில் இந்த விஷயங்களை வந்து கக்கியிருப்பாப்புல. ஒன்று. அடுத்தது, தன்னுடைய வளர்ப்பு தந்தையான BL சந்தோஷ் மூலியமாக எலெக்ஷனுக்கு செலவு பண்ணணும், எலெக்ஷனுக்கு பணம் வேணும், ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ்டெல்லாம் 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அண்ணாமலை தரப்பு பணம் வாங்கியிருக்கு எலெக்ஷனுக்கு, 2021 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு. இப்போ இதுவே உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65 crores வந்துருச்சு. நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், இதுக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை, இதை விட அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு. அப்போ இந்த பணம் வந்து பெருசாக செலவு செய்யப்படலை, இதில் பெரும் பகுதி பணம் வந்து அண்ணாமலையால் அமுக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தில் தன்னுடைய மைத்துனரான சிவகுமார் பேரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி பக்கத்தில் அமரப்பூண்டி புளியம்பட்டிங்கிற கிராமத்தில் 24 ஏக்கர் வந்து லேண்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, அந்த லேண்டு வந்து அண்ணாமலையார் சேம்பர் அப்படிங்கிற பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த லேண்டை யாராவது வாங்கியிருக்காங்கன்னா பார்ட்னராக சிவகுமாரும் கூட வந்து திண்டுக்கல் சத்திரப்பட்டியை சேர்ந்த செந்தில்குமாரையும் கூட பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு 24 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்காங்க. அதில் என்ன நடக்குதுன்னா அண்ணாமலையார் சேம்பர் அப்படிங்கிற ஒரு பேரில் செங்கல் சூளை, இன்னும் சொல்ல போனால் மணல் பாயிண்ட்டு, இப்படிப்பட்ட பிஸ்னஸ்லாம் அங்கே நடக்குது. இப்போ மணல் பிஸ்னஸ் இவன் யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு மணல் மாஃபியான்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த கரிகாலன் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் 10 லட்சம் யூனிட் மணல் அங்கே கொட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த 10 லட்சம் யூனிட் மணலையும் கரிகாலன் அண்ணாமலை வந்து இவருடைய மச்சான் கம்பெனிக்கு நீ காசு கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு கம்மி விலைக்கு 10 லட்சம் யூனிட் வந்து இறக்கி வச்சிருக்காங்க, கொட்டி வச்சிருக்காங்க. ஒன்று. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, மாதம் மாதம் உனக்கு வாடகை கட்டுறது சாப்பாட்டுக்கே உன்னுடைய நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க நீ சொல்கிற, யார்? அண்ணாமலை. நீ சொல்கிற ரொம்ப நான் ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கிறேன்னு நீ சொல்கிற, யார்? அண்ணாமலை. நீ சொல்கிற சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து வந்து சொல்கிற, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், சரி. ஆனால் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சாதாரண பைக்கில் போயிட்டு இருந்தவன் மச்சான் இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய பங்களாவில் 6 புது காரில் சுத்த முடிஞ்சிச்சு? ஒன்றுமே இல்லை இருந்தவன் மச்சானுக்கு இன்னைக்கு எப்படி 24 ஏக்கரில் அண்ணாமலையார் சேம்பர் அப்படின்னு இவ்வளோ பெரிய மணல் பிஸ்னஸும் செங்கல் பிஸ்னஸும் வைக்கிறதுக்கு ஏது டப்பு, ஏது காசு, எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம கேள்வி. அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிஜேபி கேண்டிடேட்ஸுக்கும் வந்து அதானி குழுமம் மூலியமாக பணம் செலவு பண்ணுறதுக்கு பல கோடி ரூபாய் இறங்கியிருக்கு. அதில் மாட்டின பணம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலியில் வந்து நயினார் நாகேந்திரனுக்காக வந்து கொண்டு செல்லப்பட்ட பிடிப்பட்ட பணம் வந்து அதற்காக வந்த பணம் தான். அதை போட்டு கொடுத்தது அண்ணாமலை போட்டு கட்சிக்காரனாவே இருந்தாலும் என்னை மீறி நீ போனா நீ போகக்கூடாதுன்னு நினைக்கிறான்னு அண்ணாமலை. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ஒரு MP MLA கூட இல்லை, ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத அண்ணாமலை எப்படி இவ்வளோ சொத்து? இந்த வாழ்க்கை எப்படி கேட்டால் நான் ஆடு மேய்ச்சேன், அதை மேய்ச்சேன், இதை மேய்ச்சேங்கிற ஊழலை ஒழிக்க வந்தேங்கிற. நீ கவுன்சிலராக கூட ஆகலடா, அதுக்குள்ளே நீ பண்ண ஊழல் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போய் நிற்கிது. அப்போ இப்படிப்பட்டவனெல்லாம் நம்ம தமிழக மக்கள் புறக்கணிக்கணும்னு நான் சொல்லுவேன், கோவை மக்கள் ஓட விடணும்னு நான் சொல்லுவேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. ஆமாம், தேங்க்யூ பதர்.